அனைவருக்கும் வணக்கம். யூனிட் டெஸ்டிங் பார்ட் 4. இந்த காணொலியில் டெஸ்ட் டபுள்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். திரைப்படங்களில் ஒரு கதாநாயகனுக்கு சண்டை காட்சியை பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அதே உருவமொத்த இன்னொரு ஆளை பயன்படுத்தி அந்த சண்டை காட்சி எடுப்பாங்க. அதுக்கு டபுள் அப்படின்னு சொல்லுவாங்க. டூ போடுறது இல்லை டபுள் அப்படின்னு சொல்லுவாங்க. டெஸ்டிங்லேயுமே நம்ம டிபெண்டன்சி கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கலாம், இல்லை அது மெமரியை நிறைய ஆக்குபை பண்ணுறனால நம்மளால் அதை ஒரு டெஸ்டிங் என்விரான்மெண்ட்குள்ளே பயன்படுத்த முடியாமல் இருக்கலாம், இல்லை அந்த கிளாஸ் இன்னும் டெவலப்பே பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அதில் என்ன ஃபங்க்ஷன் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அந்த கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த இந்தந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் அதில் அவைலபிளாக இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு ஏபிஐ கான்ட்ராக்டில் வந்திருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் நம்ம அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண முடியாத சூழலில் நம்ம டெஸ்ட் டபுள் கிரியேட் பண்ணலாம். அப்போ டெஸ்ட் டபுளில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று ஸ்டப், இன்னொன்று மார்க். மார்க் பற்றி தான் நம்ம இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஒரு கிளாஸ்க்கு எப்படி மார்க் கிரியேட் பண்ணுறது, அந்த மார்க்கை நம்ம டிபெண்டன்சிக்கு பதிலாக எப்படி பயன்படுத்தலாம், இப்படி பயன்படுத்துகிறது மூலியமாக என்னென்ன அட்வான்டேஜஸ்லாம் நமக்கு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த எடுத்துக்காட்டில் புதுசாக டெஸ்ட் வித் மார்க் அப்படின்னு ஒரு மாடியூல் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதில் இருக்கிற பேட்டரி, ஃபோன் இதெல்லாமே சேம் தான். இதுக்கு முந்தின காணொலியில் என்ன பார்த்தோமோ அதே தான் இருக்கும். இதில் டெஸ்ட் பேட்டரியும் அதே தான். நம்ம பேட்டரி இனிஷியலைஸ்டு வித் 0 செக் பண்ணுறோம், பேட்டரி சார்ஜ் அப்டேட் ஆகுதா அப்படின்றத பார்க்குறோம். டெஸ்ட் ஃபோனில் மட்டும் நம்ம மார்க் யூஸ் பண்ண போகிறோம். நம்ம கோடை அப்டேட் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த மாதிரியான அப்டேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓவர்வியூ கொடுத்துட்றேன். அப்போ உங்களுக்கு கோடை அப்டேட் பண்ணுறப்ப எளிதாக புரியும். இப்போதைக்கு நம்மளோட கிளாஸில், ஃபோன் கிளாஸில் ஒரிஜினல் பேட்ரி அதுக்கான ஆப்ஜெக்டே இருக்குது. நம்ம அதை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக மார்க் அப்படிங்கிற ஒரு புது ஆப்ஜெக்டை போட போகிறோம். இது வந்து யூனிட் டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்க போகிறது. நம்ம எதுவும் புதுசாக கிளாஸ் இதுக்குன்னு எழுதலை. ஆல்ரெடி அந்த டெஸ்டிங் ஃப்ரேம் ஒர்க்லேயே இந்த கிளாஸ் இருக்கும். அதை யூஸ் பண்ண போகிறோம். அடுத்ததாக இந்த மார்க்கில் நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுவோம். உதாரணமாக சார்ஜ் ரிமைனிங் கால் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கால்ஸ் எல்லாமே மார்க் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வரும் இந்த மாதிரி. கடைசியாக இந்த மார்க்கில் என்னென்ன கால்ஸ்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்குங்கிறத நம்மளால் வெரிஃபை பண்ண முடியும். என்ன ஆர்குமெண்ட்டில் கால் ஆச்சுங்கிறது கூட நம்மளால் வெரிஃபை பண்ண முடியும். ஸோ இந்த சேஞ்சஸ் தான் நம்ம கோட் பேஸில் பண்ண போகிறோம். வாங்க பார்த்துடலாம். இப்போ முதல்ல பேட்டரி கிளாஸ் இருக்குது, ஒரிஜினல் கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்கு பதிலாக மார்க் க்ரியேட் பண்ணணும் ஒன்று. ரெண்டாவது, மார்க் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் பேட்டரியில் இருக்கிற ஃபங்க்ஷன் எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அதுக்கும் மார்க் க்ரியேட் பண்ணணும். முதல்ல வந்து பேட்டரி கிளாஸை மார்க் வச்சு ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ மார்க் அப்படிங்கிறது யூனிட் டெஸ்ட் ஃப்ரேம் ஒர்க்லேயே நமக்கு அவைலபிளாக இருக்குது அந்த பேக்கேஜு. ஸோ இப்படி நம்ம மார்க்கை இம்போர்ட் பண்ணிவிட்டு அந்த மார்க் கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டோம்னா இனிமேல் பேட்டரி வந்து ஒரிஜினல் கிளாஸ் கிடையாது, அது ஒரு மார்க் கிளாஸ். ஓகே, இதில் எந்த ஃபங்க்ஷனும் எதுவுமே இருக்காது. நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ இந்த டெஸ்ட் பாஸ் ஆகுது. ஏன் அப்படின்னா இன்னுமே இங்கே வந்து ஒரிஜினல் பேட்டரியாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் இந்த டெஸ்ட்டு ஃபெயில் ஆகுது. ஏன் அப்படின்னா டைப் எரர். நம்ம எதிர்பார்க்குறது பேட்டரி லோ த்ரெஷோல்டு அப்படிங்கிறது. இது இந்த இது எந்த லைனில் வருதுன்னா ஃபோன் கிளாஸில் வருது. அப்போ நம்ம ஃபோன் கிளாஸில் போயிட்டு பார்க்கணும். இப்போ என்ன நடக்குதுன்னா இது வந்து ஒரு மார்க், சார்ஜ் ரிமைனிங்கிறது. ஏன்னா மார்க் கிளாஸில் எந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணாலும் அதுவும் ஒரு மார்க் தான். அப்போ அது மார்க்காக இருக்கும். இன்னொன்று வந்து இது வந்து இன்ட், கரெக்டுங்களா? அப்போ நம்மளோட எரர் பார்த்தா தெரிஞ்சிடும். மார்க்கும் இன்ட்டும் கம்பேரபிள் இல்லை, அதனால் வந்து அது டைப் எரர்னு வருது. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து நம்ம அந்த செல்ஃப் பேட்டரி, அந்த பேட்டரி டாட் சார்ஜ் ரிமைனிங் அப்படிங்கிற ஃபங்க்ஷனும் ஒரு மார்க் தான் அப்படிங்கிறனால அதுக்கு அந்த மார்க்கை நம்ம கால் பண்ணால் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி தான் அது பண்ணணும். உதாரணமாக பேட்டரி நாட் லோங்கிறனால நம்ம 30க்கு த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே கொடுக்குறோம். சார்ஜ் ரிமைனிங் ஃபங்க்ஷனை கால் பண்ணால் ரிட்டர்ன் வேல்யூ 13 வரணும். ஸோ இப்படி மார்க்கை நம்ம டிஃபைன் பண்ணலாம். ஸோ உண்மையான மெத்தட் அது கால் பண்ணாது, ஏன்னா இந்த கிளாஸுமே மார்க் தான். அப்புறம் அந்த மார்க்கில் இருக்கிற ஃபங்க்ஷன் அதுவும் ஒரு மார்க் தான்.
அப்போ இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணால் என்ன ரிட்டர்ன் பண்ணணும் அப்படிங்கிறத நம்மளால் இந்த மாதிரி டிஃபைன் பண்ண முடியும். இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ சக்ஸஸ்ஃபுல். இதே மாதிரி இந்த கிளாஸையுமே நம்மளால் இப்போ ரீடிஃபைன் பண்ண முடியும். எப்படின்னா இந்த கண்டிஷனுக்கு பதிலாக இப்போ நம்ம 10 அப்படின்னு கொடுக்கலாம். 10 கொடுத்துட்டு நம்ம self.phone உபயோகிக்கிறப்ப இப்போ இந்த டெஸ்ட் வர்றப்ப சார்ஜ் ரிமைனிங் வந்து ரிட்டர்ன் வேல்யூ 10ன்னு வரும். அப்போ டெஸ்ட் பாஸ் ஆகும். இந்த டெஸ்ட் ரன் ஆகிறப்ப சார்ஜ் வேல்யூ 13 வரும். அப்போ இந்த டெஸ்ட்டும் பாஸ் ஆகும். ஸோ டெஸ்ட்டில் நம்ம எப்படி மார்க் யூஸ் பண்ணுறது, ஒரு ஃபங்க்ஷனுக்கு அந்த மார்க்கில் என்னென்ன மாதிரியான ரிட்டர்ன் வேல்யூஸ் வரலாம், அது டெஸ்ட்டை பொறுத்து மாறிட்டே இருக்கும். அதை நம்மளால் எப்படி டிஃபைன் பண்ணோம் அதை பார்த்துருக்கோம். இது வரைக்கும் பண்ணது ஒரிஜினல் கிளாஸ்க்கு பதில் நம்ம மார்க் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நீங்கள் இங்கே பார்த்தா தெரியும், இப்போ பேட்டரி அன்யூஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம பேட்டரியோட டிபெண்டன்சியே இல்லாமல் ஃபோன் கிளாஸை டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்படி தான் நம்ம டெஸ்டிங்லேருந்து டிபெண்டன்சியவே வெளியே எடுத்துட்டோம். இப்போ தேவையான கிளாஸ் இன்னும் டெவலப் ஆகலை, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நம்ம அந்த ஃபங்க்ஷன்லாம் தெரிஞ்சிருந்தாலே மார்க் யூஸ் பண்ணி நம்மளோட டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ண முடியும். இது ஃபஸ்ட். செகண்டு, இன்ட்ராக்ஷன் டெஸ்டிங் நம்ம ஒன்று பேசணும். இப்போ பேட்டரியில் சார்ஜ் ரிமைனிங் மெத்தடை தான் ஃபோன் கால் பண்ணுது, இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுது அப்படிங்கிறத நம்ம உறுதிப்படுத்தணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மார்க்கில் ஒரு ஃபீச்சர் இருக்குது. நம்ம என்னென்னலாம் கால் பண்ணுறோமோ அந்த காலை இந்த மார்க் ரெக்கார்ட் பண்ணிகிட்டே வரும். டெஸ்டிங் முடிகிறப்ப நம்மளால் உண்மையிலே அந்த மார்க் தான் கால் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிறத கூட நம்மளால் அசெப்ட் பண்ண முடியும். உதாரணத்துக்கு இப்போ வந்து இந்த சார்ஜ் ரிமைனிங்ன்ற மார்க்கு கால் ஆயிருக்கான்னு நம்ம இப்படி செக் பண்ணலாம். டாட் அசெட் கால்டு. இப்போ நமக்கு ஒரு தடவை கால் ஆயிருக்கு. ஃபஸ்ட்டு வந்து அசெட் கால் பண்ணியிருக்கோமா அதை அப்படிங்கிறத நம்ம வெரிஃபை பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி இந்த மெத்தட்லையும் வெரிஃபை பண்ணலாம். கால் ஆயிருக்கு. இப்போ அதுக்கு ஆப்போசிட்டாக அசெட் நாட் கால்டுன்னு கூட செக் பண்ணி பார்ப்போம். இப்போ டெஸ்ட்டு ஃபெயில் ஆகும். இப்போ டெஸ்ட்டு ஃபெயில் ஆகுது. என்ன கால் பண்ணியிருக்கோம், கால்டு 1 டைம்ஸ், ஆனால் கால் பண்ணல அப்படின்றத நம்ம அசெப்ட் பண்ணுறோம். அப்போ டெஸ்ட் ஃபெயில் ஆகுது. ஸோ நம்ம டெஸ்ட் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதாங்கிறத வெரிஃபை பண்ணிக்கிட்டோம். இப்போ ஒரு தடவை தான் கால் ஆகுதா அப்படிங்கிறதுக்கும் ஒரு மெத்தட் இருந்துச்சு. அசெட் கால்டு ஒன்ஸ் அப்படின்னு இருக்குது. அதையும் நம்ம இங்கேயுமே அதே தான், ஒரே ஒரு தடவை கால் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கும் நம்ம வெரிஃபை பண்ணலாம். கரெக்டுங்களா? இப்போ இது ஒன்ஸ்க்கு வந்து மெத்தட் இருக்குது, அதாவது கால்டு ஒன்ஸ் அப்படிங்கிறதுக்கு மெத்தட் இருக்குது. பட் அதுக்கு மேலே அப்படிங்கிறதுக்கு மெத்தட் இங்கே இல்லை. அப்போ நம்ம 2 டைம்ஸ் கால் பண்ணுறோம். உதாரணமாக இந்த மாதிரி 2 டைம் கால் பண்ணுறோம். ஓகேங்களா? நம்ம 2 டைம்ஸ் கால் பண்ணுறோம். இப்போ வந்து அசெட் ஒன்ஸ் வந்து ஃபெயில் ஆகணும். ஃபெயில் ஆகுது. நம்ம வந்து எக்ஸ்பெக்டட் வந்து ஒன்ஸ்ன்னு சொல்லியிருக்கோம். பட் ஆக்சுவலாக 2 டைம் கால் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்திருக்கு. நீங்கள் அந்த டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்னொன்று கூட நோட் பண்ணலாம். 2 காலும் ஒரு அரேவாக நமக்கு கிடைக்குது. கரெக்டுங்களா? ஸோ இதுதான் கால்ஸ். எத்தனை தடவை கால்ஸ் வந்துச்சோ அந்த கால்ஸ் கூட ரெக்கார்ட் ஆகிருக்கும் மார்க்கில். இப்போ இந்த ரெக்கார்டட் காலை நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். இப்போ பேட்டரி டாட் கால்ஸ்னே எடுக்கலாம். மார்க் கால்ஸ்னு இருக்கு பார்த்தீங்களா? இப்போ மார்க் கால்ஸ் எடுத்துட்டு அதோட சைஸ், இது பைத்தானில் லென்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதை நம்ம எடுத்துக்கலாம். இதுவும் நம்ம 2 டைம்ஸ்ன்றதும் 2 டைம் கால் ஆகிருக்கணும். அப்போ இந்த லென்த்தும் 2வும் ஈக்குவலாக இருக்கா அப்படிங்கிறத கூட நம்ம இப்படி வெரிஃபை பண்ண முடியும். கால்டு ஒன்ஸ் தான் வந்திருக்கு. என்னது? ஓகே, அதாவது இது ஃபெயில் ஆகுது. வெரிஃபை பண்ண முடியுது. ஸோ கால்டு 2 தடவை கால் பண்ணியிருக்கிறதையும் நம்மளால் வெரிஃபை பண்ண முடியுது. இப்போ இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா டெஸ்ட் ஃபெயில் ஆகும். 1 = 2. அப்போ நம்ம இதை 1 போட்டுக்கலாம். ஸோ 2 வழிகள் இருக்குது. ஒன்று இப்படியும் டெஸ்ட் பண்ணலாம், இந்த மாதிரியும் அசெட் பண்ணலாம். இந்த கோட் பேஸ் ஃபுல்லாகவே நம்ம ஆரம்பத்துலேருந்து பண்ண எல்லா கோடும் கிட்டப்பில் நான் புஷ் பண்ணியிருப்பேன். அந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சரிங்களா? உங்களுக்கு எதாவது டவுட்னா அதிலேருந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம்.
இந்த காணொலியிலிருந்து மார்க்னா என்ன, நம்மளோட டிபெண்டன்சிக்கு பதிலாக இந்த மார்க்கை எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த மார்க்கில் என்னென்ன இன்ட்ராக்ஷன்ஸ்லாம் நடந்திருக்கு அதை நம்ம எப்படி வெரிஃபை பண்ணலாம், இதெல்லாம் விரிவாக பார்த்துருப்போம். இதுக்கப்புறம் உங்கள் ப்ரோக்ராமிங்கில் நீங்கள் யூனிட் டெஸ்டிங் எழுதுகிறப்ப மார்க் யூஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அது உங்களோட டெஸ்டிங்கை எளிதாகவும் ப்ரெடிக்டபுளாகவும் மாற்றும். முயற்சி திருவினையாக்கும். நன்றி.